ரோகிணிகிட்ட நல்லது எதாவது எதிர்பார்க்க முடியுமா அப்படின்னா எதிர்பார்க்க முடியாது. அதனால் ஓங்கி மூக்கில் குத்துறது ஒன்று தான் வழி அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிஞ்ச சமாச்சாரம். ஸோ இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறத தாண்டி இந்த எபிசோட் நடக்கிறது மூலமாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு நமக்கு. ஸோ அதெல்லாம் சேர்த்து உங்களோட சேர்ந்து யோசிக்கிறது தான் இந்த நாள் சேனலோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் என்ன இதுலேருந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பேசலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே முடிவு பண்ண மாதிரி இன்றைக்கி வீட்டில் இருக்காங்க. வீட்டில் எல்லோரும் இருக்கும்போது முத்துவை வந்துட்டு வெளியே போவேனான்னு நம்ம அவங்க சொல்லிடுறாங்க. நம்ம பிள்ளை பேரனை நம்ம மீனா அவர் இருக்கிறாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த அம்மா வராங்க. அந்த அம்மா வந்து சொன்னால் இங்கே பாரு மீனா யார் வந்திருக்காருன்னு பாரு. நம்ம ரோஹிணி அம்மா வர்றதை காமிக்கிறாங்க. ரோஹிணி அம்மா உள்ளார வராங்க. வாங்க 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 வாங்கன்னு உள்ளார வர வைக்கிறாங்க. என்னம்மா தனியாக வந்திருக்கீங்க? கிருஷ்ணன் வந்திருக்காப்பா. அவன் கீழே ஆட்டோவில் நிற்கிறான் இருக்கான். எதுக்கு அவனை கூட்டம் இல்லைப்பா, ஒரு விஷயம் உங்கள்கிட்ட எல்லாம் பேசணும். முதல்ல என்னை மன்னிச்சுக்கங்கப்பா, உங்களையெல்லாம் நான் வருத்தப்படுத்திட்டேன்னு. ரொம்ப சிம்பிள்ரா சாமி அப்படின்னு வந்துட்டு மன்னிச்சுக்கங்கப்பா அப்படின்னு. என்னம்மா வாமா உட்காருங்கம்மா, என்னம்மா பேசுன்னு அப்படின்னா உடனே குமுறி அழுகுறாங்க. என்னன்னு கேட்டால் இப்படி என் ஆமாம்மா மக தான் அங்கே இருக்காங்களே, ஒன்று தான் பார்க்க முடியலையே, நானும் பார்க்கலாம்னு பார்க்க முடியாமல் போச்சே, எங்கே தான் இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டாங்க. அந்த அம்மா சொல்லுது, இல்லைப்பா என் மக செத்து போயிட்டாப்பா அப்படின்னு வடிவேலு சொன்ன மாதிரி செத்து போயிட்டாப்பா அப்படின்னு உடனே வந்துக்கிட்டு என்னது செத்து போயிட்டாங்களா அப்படின்னு ஒன்று. ஆமாம்மா செத்து போயிட்டா அப்படின்னு சொன்ன உடனே இந்த பக்கம் மீனா சொல்கிறதா நல்லாயிருக்கு. இந்த நடிப்பு ரோகிணி நடிப்பு எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறது இப்போ தான் தெரியுது அப்படின்போது இந்த அம்மாவுக்கு வயசு ஒரு 65 வயசு வச்சுக்கலாம், அந்த பிள்ளைக்கு ஒரு 25-30 வயசு வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தாங்க. இந்த பயலுக்கு வயசு ஒரு 10 வயசு கூட ஆகலையே. ஆனால் 10 வயசில் அவன் என்னமா நடிக்கிறான் அப்படிங்கிறத பார்க்கும்போது குடும்பமே ரொம்ப நடிக்கிறவனும் பார்த்துட்டு இருக்கிறவனும் பக்கத்தில் அப்படின்னு தான் நமக்கு தோணுது. சரி, உடனே வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த அம்மா வந்துட்டு இப்போ நான் வந்தேன் என்ன விட்டு போயிட்டா. என்ன ஆச்சுனாக்கா அங்கேயே செத்து போயிட்டா அப்படின்னு. எப்படி செத்து போயிட்டா? கார் ஆக்சிடென்ட் செத்து போயிட்டா. அப்போ கூட்ட வேண்டியதானே, கூட்டெல்லாம் வர முடியாது, அங்கேயே ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்த்து புதைச்சிட்டாங்க. ஏம்மா நீங்கள்னாச்சும் போயிருக்கலாமலம்மா. இல்லை போகலான்னு, ஆனால் போகிறதுக்குள்ளே வந்து அது வரைக்கும் உடம்பு தாங்காதுன்னு அவங்களே எல்லா காரியத்தையும் முடிச்சுட்டாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல வேலை கையில் ஒரு டப்பாவில் சாம்பலை கொட்டுறா முடிச்சு அந்த அம்மா. இப்படியே காவேரியில் போய் கலக்க போகிறேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லணும்னு பார்த்தேன். நான் சொல்லக்காணும் ஏதோ கை எடுத்துச்சு. அப்போ நான் நினச்சேன் டப்பாவை தான் திறக்க போகுதுன்னு. உடனே வந்து இப்போ என்னம்மா, அப்புறம் வந்துட்டு உடனே இவங்க கூட மனசூரிய போயிடுறாங்க. விஜயா என்னம்மா சொல்கிற, உங்களுக்கு ஒரே பொண்ணு இல்லைம்மா, என்னம்மா இப்படி ஆகிப்போச்சேம்மா, என்னம்மா அப்படின்னு அவங்களும் வருத்தப்படுறாங்க. அவங்களும் சேர்ந்து தான் வருத்தப்படுறாங்க. சரி இப்போ என்ன தான் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா, என்ன பண்ணுறது, என்ன ஒன்றும் பண்ண முடியாது எங்களால். நான் வந்துட்டு ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கத்தான் வந்தேன். ஏன் அப்படின்னா அவன் தனியாக இருக்கான், அவனுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு, ரொம்ப வருத்தமாக இருக்கான். யார்? கிறிஷ். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்ன பண்ணணுமா அவன் வந்து கேட்டேன். நான் என்னடா பண்ணுவேன் அப்படின்னு கேட்டாங்க. நான் பேசாமல் முத்து மீனாவோட இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான். என்னது முத்து விடு? ஆமாப்பா, உங்களோட இருந்து தான் அவன் சந்தோஷமாக இருப்பான் அப்படின்னு சொன்ன உடனே இந்த அம்மா இந்த பொண்ணு இந்த பக்கம் ரோகிணியை பார்க்குது. ரோகிணி திருன்னு முழிக்குது. என்னது இங்கே வைக்கிறதா, அது எப்படி முடியும்னு. கிறிஷ் நம்ம வீட்டு போயிடா, தங்கட்டு முடா அப்படின்னு அவர் சொன்னாங்க. இந்த அம்மா கிறிஷ் இங்கே தங்குறது, அங்கேயெல்லாம் தங்க முடியாது, இது இங்கே வழியே கிடையாது அப்படின்னு அவன் மனோஜ் சொல்கிறான். கண்டவன்லாம் வீட்டில் வச்சுக்கிட்டு என்னடா விளாட முடியும் அப்படின்னு கேட்க. இல்லைப்பா கொஞ்ச நாளைக்கு இருந்து மனசு மாட்டேன், அப்புறம் கூப்பிட்டு போயிடுவேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்ல. உடனே விஜய் ஆமாம் இப்படி தான்மா போன தடவை கொண்டு போனேன், கொண்டாந்து விட்டுட்டு காணா போயிட்டே நீ தான் அப்படின்னு. எல்லாத்துக்கும் காரணம் ரோகிணி தான் அப்படின்னு. அப்போ முத்து சொல்கிறான், இங்கே பாருமா அதெல்லாம் இங்கே தான் இருப்பான் அப்படின்னு. அதெல்லாம் இங்கே இருக்கக்கூடாதுடா, எனக்கு சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது, நான் அந்த வீட்டில் பெரியவன் அப்படின்னு அவன் சொல்ல. பெரியவன் அந்த சின்னவன்டா, அவன் இங்கே தான்டா இருப்பான் அப்படின்னு சொல்ல. எனக்கு என்னமோ தோணுது, இது வந்து தேவையில்லாத விஷயம்னு எனக்கு தோணுது, முத்து தேவையில்லாத வேலையை பண்ணுறான் அப்படின்னு மனோஜ் சொல்லும்போது, மனோஜ் சொல்லிட்டீல ஓகே, ஆனால் ஒன் டைம் ஐடியா கேட்கல அப்படிங்கும்போது மனோஜ் மூக்கில் குத்துனது நல்லா இருக்குது. உடனே அவன் சரி அவனை வச்சுக்கலாம், வர சொல்லுப்பா அப்படின்னு குறைச்சோம். வரியாந்தான் வந்து தாத்தா அப்படின்ட்டு ஓடி கட்டி பிடிக்கிறான். கட்டி பிடிச்சிட்டு வந்து என்ன உடனே என்னப்பா வரல கண்டவன்லாம் உன்னை வீட்டில் விட்டுருக்கீங்க அப்படின்னு பேச. உடனே இவன் வந்துட்டு ரோஹிணி இருந்துட்டு, மனோஜ் பேசாமல் இருக்க மாட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரோஹிணியை பார்த்தா அங்கே உடனே இந்த சுருதி சொல்லலாம், ஐயோ அவங்க இறந்து போயிட்டாங்களா, ஐயோ அப்படின்னு சொல்ல. பாபர் முத்து வந்துக்கிட்டு என்னது இறந்து போயிட்டாங்களா, அந்த பிள்ளை எப்படியாவது ஒரு தடவை வாழ்க்கையில் பார்க்கலாம், பார்க்க முடியாமல் போச்சு அப்படின்னு. மீனா இப்போ நீ பார்த்துக்கிட்டு தான் இருக்கிற அப்படின்னு சொன்னால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு தோணுது நமக்கு. ஸோ கடைசியாக வந்துக்கிட்டு எல்லாம் வீட்டில் இருக்க ஒத்துக்கிட்டாச்சு. இனிமேல் நான் இங்கே இருந்துக்கிறேன்னு சொல்கிறான். அவங்க பாட்டி நான் இருந்துக்கிறேன் பாட்டி, நல்ல பிள்ளையாக இருப்பேன் பாட்டி, தொந்தரவு பண்ண மாட்டேன் பாட்டி அப்படின்னு சொல்லும்போது ஆக்சுவலி என்ன பண்ணுறாங்க ரோஹிணினாக்கா, அவங்க அம்மாவையும் அவங்க பிள்ளையும் ஒரு இடத்துல உட்காந்து பிச்சை எடுக்க வைக்கிறாங்க. எதுக்குனாக்கா இந்த பிள்ளை சோறு திங்கிறதுக்காகிறது தான். என்ன ஈன ஜென்மம் இல்லை இதில். அவங்க அம்மா மிரட்டுறாங்க, அண்ணன் வேணாங்கிறான், வீட்டில் எல்லாருமே எதுக்குறாங்க. அந்த டைம்லையும் நம்ம மீனாவும் நம்ம முத்தும் வந்து அவங்கள வச்சுக்கிறாங்க, என் பிள்ளையை பார்த்துக்கிறாங்க. நம்ம உலகத்தில் அம்மாக்களை பார்த்துருக்குறோம். அம்மாக்களுக்கு வந்துக்கிட்டு
பையன் நல்லா வருவான் அப்படின்னு சொல்கிற வாத்தியாரை பிடிக்கும், பையன் நல்லா வருவான்னு சொல்கிற டீச்சரை பிடிக்கும், பையன் வருவான்னு சொல்கிற அந்த பக்கத்து வீட்டு ஆளை பிடிக்கும், பையனை வந்து சந்தோஷமாக வச்சுக்கிட்டு இருக்க அவங்க ஃப்ரெண்ட்ஸை பிடிக்கும், பசங்களை வந்து ரசிக்கிற ஆட்களை பிடிக்கும். அம்மாக்களுடைய பெரிய விஷயமே அப்படி தான் இருக்கும். அதான் சொல்லுவாங்கள்ல, அம்மாக்கள் நிறைய நேரத்தில் யாராவது நல்லா பேசி பழகிற அருமையான பாந்தமான உதவி செய்கிற பையனை அவத்தாக்கும் அவனை பார்த்தோன்னே நம்ம பிள்ளைக்கு மாப்பிள்ளையாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறவங்க அம்மா தான். அதே மாதிரி தான் நமக்கு இந்த பொண்ணு நம்ம மருமகளாக வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறது. அதாவது நம்ம புருஷனுக்கு நம்ம மகனுக்கு நல்ல பொண்டாட்டி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான். ஸோ எதையுமே பிள்ளையோட கோணத்தில் தான் பார்ப்பாங்க. ஆனால் இந்த ரோஹிணி மட்டும் பிள்ளையோட கோணத்தில் பார்க்குறதே இல்லை. இதுக்கு பிறகும் மீனாவை வந்துட்டு அடிக்க முடியும்னா அடிக்கும், குத்த முடியும்னா குத்தும், முத்துவை வந்து குத்த முடியுமா குத்தும் அப்படிங்கிறது தான் இந்த பிள்ளையோட வழக்கமே அப்படிங்கிறது தெரியும். ஸோ இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா, அந்த வீட்டில் இருந்துட போகிறாங்க. இப்போ வந்து கொஞ்சம் வழி இப்போ வந்து என்ன பண்ணுனாக்கா, மீனா சொல்லுவாங்க, மீனா ரோஹிணி நாளைக்கு சொல்ல போகிறாங்க, ரோஹிணி நீங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது அப்படியே நீங்கள் வந்துட்டு நீங்கள் இப்போ ஆஃபீஸ் போகும்போது அப்படியே நம்ம இவனையும் கொண்டு ஸ்கூலில் விட்டுறீங்களா அப்படின்னு கேட்க போகிறாங்க. கேட்டாக்கும் நான் விட்டுறேனே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கூட்டி போயிருமா கூட அப்படின்னா, உடனே அதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் அது யாரை கூட்டு போ, அதெல்லாம் முடியாது இல்லை நான் இல்லை எனக்கு அவசரமாக ஒரு மீட்டிங் கிளையண்ட் பார்க்க வேண்டியிருக்கு, நான் அப்படியே பார்த்துட்டு வரேன்னு அந்த இது ஆர்டர் பார்க்க வேண்டியிருக்கு, நான் போகிறேன், நீ வேணா போய் விட்டு நீ அவங்க விட்டுப்பாங்க நீ வா அப்படின்னா. இல்லை மனோஜ் நம்ம நம்பியிருக்காங்களா, அவர் இப்போ நமக்கு சமைச்சு போட்டிருக்காங்க சாப்பிட்ருக்கான் போகணும்ல அப்படின்னுது. என்ன நீ வர மாறிட்டே இருக்க, சரி போ நீ போய் விட்டுட்டு வரதுன்னா விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறான். இப்போ இவன் விட போகிறாங்க. விடத்து கிளம்பணுன்னு முத்து வர போகிறான். எங்கே தம்பி ஸ்கூலில் விடணுமே கிருஷ அப்படின்னு அதை ரோஹிணி கூப்பிட்டு போயிட்டாங்களா. ஐயோ ரோஹிணி எப்படி கூப்பிட்டு போனாங்க, என்ன பண்ணுறாங்க அவங்க ஆட்டோ விட்டு சொல்லி தான் நான் போய் கூப்பிட்டு போயிருப்பேன்ல அப்படின்னு இவன் சொல்ல போகிறான். சரி இப்போ என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சாக்கான். இந்த பொண்ணு போயிடப்போது பிள்ளையை கூட்டிகிட்டு போகும்போது பேசிவிட்டு பிரியே சதனாக இருக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக மனோஜ்கிட்ட நல்லா பேசணும், நீ பேசி மனோஜுக்கு உன்னை பிடிக்கணும் கிருஷ், அதுதான் ரொம்ப முக்கியம். நீ முடிச்சிட்டனாக்கும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீ வந்துட்டு அவரே உனக்கு அப்பாவாயிருவார், நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்கலாம், வேணால் வேறு வீடு கூட பார்த்து நீ நானும் அப்பாவெல்லாம் போயிருப்போம், மனோஜ் இருப்போம், அதனால் நீ வந்து அது வரைக்கும் பவ்யமாக இருக்கணும், எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது எய்த்தாப்பில் வரும்போது என்ன கல்யாணி ரோஹிணி அப்படிங்க போகிறான். உடனே இவன் பார்க்க போகிறான் சின்ன பையன், என்னப்பா ஸ்கூலுக்கு போறியா, அம்மா ஸ்கூலுக்கு விட்றாங்களா திருதுன்னு முழிக்க, ஓ பெரியம்மாவா சரி அப்படின்னு இதான 3 பேரும் தெரியுமே அப்படின்னு சொன்னேன்னு என்ன பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு. கிருஷ் அங்கே கொஞ்சம் நின்று நான் வரேன், என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னா, என்ன கேட்டால் தான் பணம் தான், இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு பிட்டு போட்டு போகல இருக்க அப்படின்னா கொஞ்சம் மீட்ரு கொஞ்சம் கூட ஆகும் பரவாயில்லையா, 4 லட்சம் கேட்டனா ஒரு 5 லட்சமாக கொடுத்துரு, இதான் ஒரு பொய்யை வேறு சொல்லி வச்சுருக்கிறியே, நீ செத்து போயிட்டு நீயே செத்து போயிட்டு, ஐயோ ஜெகதகால கில்லாடிமா நீ, நாங்களாம் நடிகிற நீ தாம்மா நடிப்பு அப்படின்னு சொல்ல, இப்போ உனக்கு என்ன தான் வேணும்னா பணம் வேணும் கல்யாணி, வேறு என்ன கேட்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்கும்போது படார்னு கார சாத்திர சவுண்டு கேட்க போகுது. அங்கேருந்து வரப்போகிறான். வந்தோடனே என்ன நடக்குது தெரிஞ்சவங்க இல்லை அங்கிள் அப்படின்னு சொல்கிறான். கிருஷ் நேராக போய் சட்டை கொடுத்து, டேய் நீ திருட்டு பயடா, நீ அந்த திருட்டு பய பொம்பளை பிள்ளைய பற்றி கேவலம் பேசுனா என்னடா இங்கே வந்து நிற்கிற நீ அப்படின்னா, இல்லை இங்கே சும்மா வழி கேட்டியா, இல்லையே வழி கேட்க தெரியல என்னங்க விரட்டுறானா, இல்லை மிரட்டுறாரு அவர் அப்படின்னு அவன் கிருஷ் பொழிர்னு அடிக்க போகிறான். சரி அடித்து அவனை விரட்டி விட போகிறான். இதனால் மட்டுக்கிட்டும் ரோஹிணி திருந்திட போகிறாங்களா அப்படின்னா திருந்த மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலையே பெரிய கொடுமையான சமாச்சாரம். ஸோ ரோஹிணிக்கு தலைமையில் தலை வந்துக்கிட்டே இருப்பது, பிரச்சனை வந்துட்டு இருப்பது, காசு பிரச்சனை வரப்போகுது. இது வரைக்கும் இருக்க காசை எப்படி சமாளித்தாங்கன்னு காமிப்பாங்களா பார்ப்போம் எப்படி போகுதுன்னு.